இந்த ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு இவரை திட்டமிட்டு சதி செய்து சிக்க வைத்து விட்டார்கள். ஒருவேளை இவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் இப்போதைக்கு இதை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம விசாரணையை தள்ளி தேர்தல் முடிந்து வச்சிருப்பாங்க. சிபிஐயும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டதுதான். பல நேரங்களில் பாஜகவின் பாவையாகத்தான் அவர், பாஜகன்னு இல்லை, யார் மத்தியில் ஆள்கிறார்களோ அவர்கள் சொல்படி நடப்பவர்கள் தான். ஆனா எங்க நடப்பாங்கன்னா, இப்ப அன்புமணி அவர்களது ஒரு வழக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கை வச்சே அவருடைய வாழ்நாள் அரசியலை பாஜகவை ஒட்டி மட்டுமே தான் செயல்படுத்தணும் என்று நிறுத்திட்டாங்க. இதுல விஜய் பாஜகவுடைய ஆதரவை நாடி சென்றால் இவரை வாழ்நாள் அடிமையாக மாத்திடுவாங்க. ஆனாலும் விஜய் பணிய மாட்டாரு. இல்ல அது ரைட், அது நீங்க அவருடைய ஆதரவாளர்னு அப்படி நினைக்கலாம். ஆதரவாளர் இல்ல, விஜய் சொன்ன விஷயம் இல்ல, அதாவது இதை அவர் வென்று வரணும். கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கோர்ட்ல சமன் மட்டும் அனுப்பிச்சிருவாங்க. கோர்ட்ல குற்றவாளிகள் அந்த விசாரணைக்கு செல்லுகிற பொழுது ஜாமீன் மறுத்து சிறையில் அடைச்சிருவாங்க. அப்ப நீங்க பாஜகவை குற்றம் சொல்ல முடியாது. இல்ல, என்ன நடக்குங்கிறது நான் சொல்ல, இது இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நான் என் விருப்பத்தை சொல்லல. எங்கெல்லாம் விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவருக்கு எந்தெந்த இடத்துல ஆபத்துகள் இருக்கு என்பதை சொல்றேன். தேர்தல் நேரத்தில் அவரை சுத்தி இருக்கக்கூடிய சிலர் பாஜகவின் கைகூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாங்க சொன்னோம், இவர் கேட்கல. ஏன்னா எம்ஜிஆருக்கே இதுதான் நடந்தது. இந்த வழக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நடக்கும். எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இந்த முறை கலங்காலனும், அடுத்த 29 பிஜேபியை ஆட்சிக்கு வர விடமாட்டேன் என்று தென்னிந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் சுழன்று பணியாற்றி பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸை கொண்டு வரணும், என்னை பழி வாங்கிட்டாங்க என்று எதிர்த்து போராடி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும். இதெல்லாம் அரசியல் ரீதியாக சிந்திக்கணும். அதனால தானே உங்களுக்கு சிம்பிளா சொன்ன ஒரே லைன்ல, மம்தா பானர்ஜியை போல எதிர்த்து போராடி வென்று வரணும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அதிமுக முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். விஜய் அவர்களை குற்றப்பத்திரிகையில் கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்க போகிறதாக தகவல். ஸோ இது இதோட அப்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது விஜய்க்கு ப்ளஸ்ஸாக அமையுமா மைனஸாக அமையுமா? விஜய் பொறுத்த வரைக்கும் இதில் சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கிறாருன்னு பல பேர் சொன்னாங்க. நான் அன்றைக்கே சொன்னேன். இப்போ சென்ற வாரம் புதன்கிழமை பொங்கலுக்கு முந்தைய நாள் நியூஸ் 18 பேசுகிற பொழுது நான் சொன்னேன், அவர் குற்றவாளியாக சேர்க்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. உங்கள்கிட்ட இதுக்கு முன்பு கொடுத்த அந்த பேட்டியில் கூட எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, நம்ம ஊர் காவல்துறை விசாரித்திருந்தால் இவர் நம்ம ஊர் பாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரணையாக ஏதோ கீழே இருக்கிற 2 பேரை குற்றவாளி ஆக்கிட்டு போயிருப்பாங்க. இது தேவையில்லாமல் இந்த ஆதவர்ஜுனா பேச்சை கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு இவரை திட்டமிட்டு சதி செய்து சிக்க வைத்து விட்டார்கள். நான் சொல்லியிருக்கேன், உங்கள் பழைய இதிலே நான் சொல்லியிருக்கேன். அதனால சிபிஐ என்று போனாலே அவர்களது விசாரணை என்பது வேற மாதிரி இருக்கும். இனிமையாக மிரட்ட மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நுணுக்கமாக அன்பாக அறிவுபூர்வமாக அந்த கேள்விகளை அவர்கள் தொடர்ந்து இதில் அவர் தரப்பில் விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர் வாயிலேயே அவரை மடக்கி ஒத்துக்கொள்ளுகிற வகையில் சிக்க வச்சிருவாங்கன்னு இல்லை, அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்த்துருவாங்க. இதில் நிச்சயமாக அவர் குற்றவாளி ஆக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பல பேர் இது அரசியல்னு சொல்லலாம். ஒருவேளை இவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருந்தால் இப்போதைக்கு இதை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம விசாரணையை தள்ளி தேர்தல் முடிந்து வச்சிருப்பாங்க. சிபிஐ பொறுத்த வரைக்கும் அது தனியாக இயங்கக்கூடிய அமைப்பு தானே. எதுக்காக அது பிஜேபியோட அந்த உள்ளார்ந்த அரசியல் இருக்குன்னு எதுக்காக அது பேசப்படுது? சிபிஐயும் பாஜகவுக்கு கட்டுப்பட்டது தான்.
பல நேரங்களில் வந்து பாஜகவின் பாவையாகத்தான் அவர், பாஜகன்னு இல்லை, யார் மத்தியில் ஆள்கிறார்களோ அவர்கள் சொல்படி நடப்பவர்கள் தான். ஆனால் எங்கே நடப்பாங்கன்னா, கருப்பை வெள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, வெள்ளைய கருப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், விரைவில் ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கிறோம் சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது குற்றவாளியாக இருந்திருந்தால் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி கால நீட்டிப்பு செய்வாங்க. அது எப்படி போகும்னா, இப்போ அன்புமணி அவர்களது வந்து ஒரு வழக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கை வச்சே அவருடைய வாழ்நாள் அரசியலை பாஜகவை ஒட்டி மட்டுமே தான் செயல்படுத்தணும் என்று நிறுத்திட்டாங்க. இதுல விஜய் பாஜகவுடைய ஆதரவை நாடி சென்றால் இவரை வாழ்நாள் அடிமையாக மாத்திடுவாங்க. அதை விட ஆனாலும் விஜய் பணிய மாட்டார் இல்ல, அது ரைட், அது நீங்க அவருடைய ஆதரவாளர்னு அப்படி நினைக்கலாம். ஆதரவாளர் இல்ல, விஜய் சொன்ன விஷயம் அப்படி இல்ல. அதாவது இதை வந்து அவர் வென்று வரணும். இது சட்ட ரீதியாக இந்த குற்றச்சாட்டுகள் பொய் அல்லது இந்த குற்றச்சாட்டுகளில் தனக்கு தொடர்பில்லை என்று நிரூபித்து அவர் குற்றவாளி அல்ல என்று நிரூபித்து அவர் வரணும். வந்தால், அப்படி வந்தால் மட்டும்தான் அவர் ஒரு அரசியல் தலைவர். இதுல இன்னும் என்னென்னலாம் நடக்கலாம்னா, பாஜக தேர்தல் நேரத்தில் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து கைதெல்லாம் செய்ய மாட்டாங்க. கோர்ட்ல சமன் மட்டும் அனுப்பிச்சிருவாங்க. கோர்ட்ல வந்து குற்றவாளிகள் வந்து அந்த விசாரணைக்கு செல்லுகிற பொழுது ஜாமீன் மறுத்து சிறையில் அடைச்சிருவாங்க. அப்ப நீங்க பாஜகவை குற்றம் சொல்ல முடியாது. இல்ல, என்ன நடக்குங்கிறது நான் சொல்ல, இது இப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு நான் என் விருப்பத்தை சொல்லல. எங்கெல்லாம் விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவருக்கு எந்தெந்த இடத்துல ஆபத்துகள் இருக்கு என்பதை சொல்றேன். அடுத்து தேர்தல் நேரத்தில் அவர் இயங்குவதை தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் நேரத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிலர் பாஜகவின் கைக்கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நாங்கள் சொன்னோம், இவர் கேட்கல. ஏன்னா எம்ஜிஆருக்கே இதுதான் நடந்தது. நாங்கள் சொன்னோம், இவர் கேட்கல, இவர் தான் இதுக்கு காரணம் என்று அவர்களே அப்ரூவராக மாறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. என்னங்க, திமுகலேருந்து விசிகேக்கு போகிறாங்க, விசிகேலேருந்து இவருக்கு வர்றாங்க, ஒரு பெரிய லாயல்ட்டி இருக்காதுல்ல அவர்களுக்கெல்லாம், ஒரு பெரிய அரசியல் லாயல்ட்டி இருக்காதுல்ல. அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இவரை கவுக்கிறதுக்கு வேலை செய்வாங்க. இதையெல்லாம் எம்ஜிஆருக்கு இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் தாண்டி தான் குற்றமற்றவர் என்று நிரூபித்து சிறையில் இருந்தாலும் கூட, சிறையில் அடைத்தாலும் கூட என் அரசியல் கொள்கைகளில் நான் பின்வாங்க மாட்டேன். எனக்கு பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. சிறையில் இருந்தே, இப்போ எம்ஜிஆர் பற்றி சொல்லுவாங்க, படுத்துக்கொண்டே ஜெயிச்சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி 234 தொகுதியிலையும் நான் வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வைப்பேன், என்னோட ஒரு அறிக்கை போதும், மக்கள் என்னை நம்புவார்கள் அப்படின்னு அவர் ஜெயிச்சு காமிச்சா அது அரசியல். இதைத்தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே சொன்னேன். மம்தா பானர்ஜி எப்படி கையாண்டார், அது போல இவர் வந்து இந்த வழக்கை கையாள வேண்டும்னு. அதுபோல குற்றவாளி ஆக்கப்பட்டாலும் மம்தா பானர்ஜியை போல, சரத்பவாரை போல அந்த எதிர்த்து போராடி வெற்றி பெற்று வந்தால் இவர் அரசியல் தலைவர். இல்லைன்னா ஜனநாயக படம் மாதிரி முடக்கப்பட்டுரும். அப்படி இல்லைன்னா என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணிடுவார். அப்படி பண்ணாலும் இவர் அரசியல்ல காணாம போயிடுவார், நிரந்தர அடிமை ஆயிடுவார். பாஜகவின் நிரந்தர அடிமைகள் பட்டியல்ல இவரும் இணைக்கப்பட்டு விடுவார். அப்ப மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜய் பாஜகவின் தவறை இவர், அந்த அழுத்தத்தை இவர் ஏற்றுக்கொண்டால் இவர் பாஜகவின் நிரந்தர அடிமை ஆயிடுவார், மக்கள் நம்பிக்கையை இழந்து விடுவார். எதிர்த்து நின்றால் இவர் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் நிற்கணும், அந்த வழக்கை எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொண்டு வென்று வந்தால் ஒரு நல்ல அரசியல் தலைவராக இவர் பரிணமிப்பதற்குரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் சார்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்வது இது வந்து புதிய விஷயம். அதெல்லாம் அனுபவஸ்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவர் யாரையும் பயன்படுத்திக்கிறது இல்லை. கூட இருக்கிறவன் எல்லாம் கள்ளலாற்றை விற்கிறவன், இந்த ஊரை ஏமாத்தி உனக்கு போஸ்ட் வாங்கி தரேன்னு அதிமுக ஜெயலலிதா அம்மா காலத்திலேயே போஸ்ட் வாங்கி தரேன்னு காசு வாங்கி சசிகலாவால் அடித்து விரட்டப்பட்டவர்கள்,
அவன்லாம் கொண்டாந்து இன்னைக்கு வந்து விஜயோட இருக்கிறான். ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் தேர்தல் பணிகள்ல அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவங்கள பத்தி எல்லாம் நான் பேசலமா, அது என் தரத்துக்கு அது சரியில்லாதது. விஜய் பொறுத்த வரைக்கும் தன் சுற்றி இருக்கிறவர்கள் கிட்ட ஜாக்கிரதையா அவர் வந்து இருக்கணும். நிறைய கேள்விகள் வந்து இந்த விசாரணையில கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பு விசாரணையில வந்து ரொம்ப மேலோட்டமா கேள்விகள் கேட்கப்பட்டது, ஆம் இல்லை மாதிரி பதில்கள் தரப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப விசாரணையில ஆனா விளக்கமாக கேட்கப்படுது. நிறைய ஆதாரங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது வளைவுகள் இருந்ததுனால லேட்டா வந்ததா விஜய் சொன்னாரு, அப்ப வளைவுகள் இருந்ததுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும்னு அடுத்தடுத்து கேள்விகளை முன் வச்சுட்டே வராங்க. ஸோ இதையெல்லாம் விஜய் வந்து கடந்து வரணும்னா அவரே வந்து அவகாசம் கேக்குறாரு. சோ இந்த விஷயங்களை எல்லாம் பூர்த்தி பண்ணனும். இப்படி வேணா வெச்சுக்கங்களா, அவரோட கூட பயணிக்கிறவர்கள் இதுக்கு விஜய் காரணம் இல்லைங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தண்டிக்கிறதுனா என்னைய தண்டிங்க அப்படின்னு எவ்வளவு பேர் இதுல போறாங்கன்னு பார்க்கலாமே. அவரோட பயணிக்கிறவங்க எவ்வளவு பேர் அது சொல்லுவா. அவன் எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து அவர்கள் தப்பித்து கொண்டால் போதும் என்றுதான் வந்து பார்ப்பாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவராக இந்த விஷயத்துல வந்து இன்னும் எவ்வளவு சீரியஸாக இதை வந்து முன்னெடுக்கும். இவர் வந்து சட்ட ரீதியாக அதை வந்து எதிர்கொள்ளணும், சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ளணும். இந்த வழக்கறிஞர்கள் சரியாக இவர் வழக்கறிஞர் வச்சு பண்ணணும். இதையும் கூட இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு லாயரை வச்சு கொடுப்பான்னு சொன்னா அவங்க எல்லாம் பாஜகவின் கைக்கூலிகளா இருப்பாங்க. சிக்க வச்சிருவாங்க, மறுபடியும் குற்றவாளியாக்கி கரெக்டாக உள்ளே கொண்டு போய் அடைச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்து சங்கு உதிர வரைக்கும் கூடவே இருந்து முடிச்சிருவாங்க. அரசியல்ல எதிரிகளை கண்டு நீங்க பயப்படணுங்கிறது இல்லை, துரோகிகள் தான் உங்க பக்கத்தில் இருப்பாங்க, அவர்களை கண்டு தான் நீங்க வந்து பயப்படணும். குற்றவாளி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் அலட்சியமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரே விஷயம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். எல்லாரும் இல்லை இதை பத்தி பேசாத காலத்துல நான் பேசினேன், இல்லை அவர் இதில் குற்றவாளி ஆக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. யார் வேணாலும் விஜயினுடைய ஆதரவாளர்கள் அன்சால் பிரதர்ஸ் அப்படிங்கிற டெல்லியில் ஒரு தியேட்டரில் தீப்பிடித்து சில பேர் இறந்துடுறாங்க. அதில் அந்த தியேட்டர் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள், வழக்கு நடந்தது, 3 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அதுதான். ஆனா இங்க அலட்சியமாக நான் இல்லைன்னு விஜய் ப்ரூஃப் பண்ணிட்டா எப்படி நான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அந்த இடத்துக்கு போகல, என் டூப் தான் போச்சு, நான் அந்த நேரத்துல வந்து சென்னையில பனையூர்ல தான் இருந்தேன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படி நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்போ இதுல வந்து அவருக்கு தண்டனைங்கிறது உறுதின்னு சொல்லிட முடியும்? இல்ல இதெல்லாம் வந்து இது இப்ப நீங்களும் நானும் பேசி அவரு குற்றவாளியா குற்றமற்றவரான்னு முடிவு செய்வது அல்ல. நடந்து கொண்டு இருக்கிற வெளிவருகிற தகவல்களின் அடிப்படையில் நம்ம ஒரு யூகத்துக்கு வர்றோம். இதையெல்லாம் தாண்டி வெற்றி வரணும், அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது நல்ல தலை சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, நீதியை நிலைநாட்டக்கூடிய சில நீதிபதிகளும் இருக்கிறாங்க நம்ம சிஸ்டத்தில். அதையெல்லாம் தாண்டி வரணும். இந்த வழக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நடக்கும். எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இந்த முறை கலங்காலணும். அடுத்த 29 பிஜேபியை ஆட்சிக்கு வர விடமாட்டேன் என்று தென்னிந்தியா முழுக்க அகில இந்திய அளவில் சுழன்று பணியாற்றி பிஜேபிக்கு மாற்றாக காங்கிரஸை கொண்டு வரணும், என்னை பழி வாங்கிட்டாங்க என்று எதிர்த்து போராடி ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும். இதெல்லாம் அரசியல் ரீதியாக சிந்திக்கணும். அதனால தானே உங்களுக்கு சிம்பிளாக சொன்ன ஒரே லைனில் மம்தா பானர்ஜியை போல எதிர்த்து போராடி வென்று வரணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதோட மூவ் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும்? எலெக்ஷனுக்குள்ள அவர் வந்து அவரை வந்து எலெக்ஷனுக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சிருவாங்க. எலெக்ஷன் நேரத்தில் இவரை சிறையில் அடைத்து நீதிமன்றத்தின் மூலமாக முடக்குவதற்கு முயற்சி செய்வாங்க. இவ்வளவுதான் நடக்கும். உடனே விசாரிச்சு தீர்ப்பெல்லாம் வந்து வந்துடாது. அது குறைஞ்சபட்சம் வர்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இவர் இழுக்கலாம். அப்ப இதற்கு பின்னணியில அரசியல் அழுத்தங்களும் இருக்குங்கிறது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். பாஜக நிரபராதியான ஒருவரை குற்றவாளி ஆக்கிட்டாங்கன்னு இதுல சொல்ல முடியாது. பாஜக காப்பாற்றி இருக்கலாம், இவரை சாட்சியமாக வைத்து காப்பாத்தல, அல்லது இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம
காலம் கடத்தி கொண்டு போயிருக்கலாம். பல வழக்குகள் அப்படி நடந்திருக்குது. அதை செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு ரோட் ஷோக்கு மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ உயிரிழப்புகள் வந்த மாதிரி ஹிஸ்டரியில எங்கேயுமே நான் படிச்சதில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய்க்கு வந்து முற்றிலுமாக இது புதுசு அப்படிங்கும்போது மற்ற தலைவர்களை காட்டிலும் இவர் நெருக்கடியை எதிர்கொள்றாரா? இல்லை, நிச்சயமா மற்ற தலைவர்களுக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து, எம்ஜிஆருக்கு இதெல்லாம் வந்தது. கட்சி ஆரம்பித்து காலப்போக்கில் சந்தித்த பிரச்சனைகளை கட்சியினுடைய துவக்கத்தில் எனக்கு என்னவோ இது விஜய்க்கு உடன் இருக்கிறவர்களே திட்டமிட்டு சதியில் இவரை சிக்க வச்சுட்டாங்க. அந்த கரூரில் நடந்த சம்பவத்தின் பொழுதும் கூட, அந்த சம்பவத்திலும் அதற்கு பிறகு எளியாக தமிழ்நாடு காவல்துறை விசாரித்து ஏதோ ஒரு 2-3 பேர் கூட இருந்தவங்க மேலே போகிற இந்த பந்தல் போடுறவன், கூட்டம் ஏற்பாடு பண்ணவன், வேன் டிரைவரு, லைட்டு கட்டினவன், மரத்தில் ஏறினவன்னு ஒரு 10 பேருக்கு மேலே போகிறது. அதை தாண்டி இவர் அதான் எலிக்கு பயந்து புலிகிட்ட போய் மாட்டி இந்த வழக்கில் விஜய் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் அதை வேற வெற்றின்னு கொண்டாடுறாங்க. நான் அன்றைக்கே நினச்சிக்கிட்டேன் முட்டா பயலுகளா அப்படின்னு. அப்போ இதை யார் இவருக்கு இந்த ஐடியா கொடுத்து உச்சநீதிமன்றத்தில் இதை எடுத்துகிட்டு போனது, யார் இதை ஹேண்டில் பண்ணது, யார் பாஜக சமரசம் பேசினது, யார் சிபிஐக்கு விஜயோடு தோளோடு தோல் நின்று அழைத்து சென்றது, இவர்கள்ட்ட எல்லாம் இவர் ஜாகிரதையாக இருக்கணும். நாளைக்கு இவங்க எல்லாம் அப்ரூவராக மாறி விஜய்க்கு எதிராக சென்று விடுவார்கள். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.